ஸ்ரீ லலிதாம்பாள் சோபனம். ஸ்ரீ லலிதாம்பாள் சோபனம் இது பிராமண பெண்களால் குளித்த பிறகு தினமும் பாடப்படும் ஒரு ஸ்லோகம். ஆயிரக்கணக்கான ஐயர் வீட்ல பெண்களால் தினமும் மோதப்படும் இந்த பிரபலமான பாடல் பிரம்மாண்ட புராணத்துல காணப்படும் லலிதோ உபாக்கியானத்தின் சுருக்கம். இது ஹயக்ரீவரால் அகஸ்திய முனிவருக்கு உபதேசிக்கப்பட்டது. லலிதாம்பாளை தெய்வமாக கருதுகின்றனர் பெண்கள். இப்போ அவர்களோட வீடுகள்ல பயன்படுத்தப்படும் பேச்சு வழக்குல, அதாவது ஒரு நடைமுறை பேச்சு வழக்குல ஒரு சுருக்கத்தை இயற்றி அதை பாடி வருகின்றார்கள். இதுதான் லலிதாம்பாள் சோபனம். இத பெண்கள் மனப்பாடமாக கற்றுக்கொண்டு குளித்து முடித்தவுடன் பாடத் தொடங்குவார்கள். வழக்கமாக தங்கள் வீட்டு வேலைகள் முடிவதற்குள் இதையும் முடித்து விடுவார்கள். நம்ம எல்லாருக்குமே தெரியும், அஸ்து தேவதைகள் வானத்துல எப்பவுமே சுற்றி தெரிந்து கொண்டு இருப்பார்கள். நம்ம நல்லது பேசும் போதும் கெட்டது பேசும் போதும் அதை அவர்கள் அஸ்து அஸ்து அப்படின்னு சொல்லும் போது, அதாவது இது நடக்கட்டும் இது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். அதனாலதான் நம்முடைய முன்னோர்கள் எப்பவுமே கெட்ட வார்த்தைகளையும் கெட்ட சத்தங்களையும் கெட்ட எண்ணங்களையும் தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். குடும்பங்கள்ல எதிர்மறையான பொருள் அல்லது ஒலிகளை கொண்ட சொற்களை பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா இந்த அஸ்து தேவதைகள் நம்ம சுற்றி இருந்து கொண்டே இருக்கும்போது இது நடக்கட்டும் இது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு கெடுதல் நடக்கும். இது அந்த அஸ்துவை ஈர்க்கக்கூடியது. லலிதாம்பாள் சோபனத்தோட ஒவ்வொரு சரணத்தின் கடைசி வரியும் நல்லது நடக்கட்டும் நல்லது நடக்கட்டும் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லப்படுகின்றது. இதனால நம்ம சுற்றி இருக்கிற அந்த அஸ்து தேவதைகள் அது நடக்கட்டும் அப்படின்னு ஆசீர்வதிக்க வேண்டும். லலிதாம்பாள் சோபனத்துல பயன்படுத்தப்படும் வார்த்தைகள் சுபமாக இருப்பதாலும் அதை ஓதுகிற இடத்துல வாழ்வின் நல்ல விஷயங்கள் எல்லாமே பொழிந்து எல்லாமே நன்றாக நன்மையிலேயே முடியும். ஸ்ரீ லலிதாம்பாள் சோபனம் லலிதாம்பாளின் கதையை கொண்டுள்ளது. தாருகாசுரன் அப்புறம் சூரனால் சிரமப்பட்ட தேவர்கள் தங்களை எல்லாம் காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சிவபெருமானிடம் சென்று முறையிட்டார்கள். அந்த சமயத்துல சிவனோட மனைவி சதி இறந்த நேரம். சிவபெருமான் அதனால கடும் தவம் செய்து கொண்டிருந்தார். இப்போ சதி மறுபிறப்பு எடுத்து இமயவனின் மகளாக பிறந்தாள். இப்போ இந்த சிவபெருமான் உமாதேவியை மணந்து கொள்வதற்கு தேவர்கள் மன்மதனை வேண்ட. காரணம், சிவபெருமான் ஆழ்ந்த தவத்தில் இருந்ததால் அவரோட தவத்தை கலைச்சா மட்டுமே அவர் உமாதேவியை மணம் புரிவார் என்பதால் மன்மதன் கரும்பினால் ஆன அம்பை எய்தினான். சிவன் விழித்து தன்னோட மூன்றாவது கண்ணை திறந்து மன்மதனை எரித்து சாம்பலாக்கினார். அதுக்கு பிறகு ரதி தேவி, அதாவது அவனோட மனைவி ரதி தேவியோட வேண்டுகோளை கேட்ட உமாதேவி அவளோட காதல் கணவனை உயிர்ப்பித்தாள். உயிரை கொடுத்தது மட்டுமல்லாமல் மன்மதனை உருவம் அற்றவனாகவும் ஆக்கினார். மன்மதன் அன்றிலிருந்து உடல் இல்லாமல் இருக்கின்றான். ரதி தேவி ஒருத்தியோட கண்களுக்கு மட்டுமே அவன் புலப்படுவான். இந்த சமயத்துல தேவ கட்டிட கலைஞர் விஸ்வகர்மா மன்மதனை எரித்ததால் அந்த சாம்பல் இருக்குல்ல, அந்த சாம்பல் எடுத்து ஒரு பொம்மையாக செய்தார். பிரம்ம பகவான் இந்த பொம்மைக்கு பண்டா என்று பெயர் வைத்தார். ஆரம்பத்தில் இந்த பண்டாசுரன் பக்தி கொண்டவனாக இருந்த போதிலும் கொஞ்ச நாட்கள் செல்ல செல்ல தேவர்களுக்கு எதிராக போர் தொடுத்தான். சிவனை மணக்கும் தேவியால் மட்டுமே அவனை கொல்ல முடியும் அப்படிங்கறத அறிந்த தேவர்கள் பிரம்மாவின் ஆலோசனையின் பேரில் அவர்கள் பிரார்த்தனை செய்ய தொடங்கினார்கள். லலிதா தேவி அந்த யாக குண்டத்தில் இருந்து அவதாரம் எடுத்தாள். அவள் காமேஸ்வரனை, அதாவது சிவபெருமானோட அழகான வடிவத்தை மணந்தாள். பின்னர் அவள் பண்டாசுரனையும் அவனது பெரும் படையையும் கொன்றாள். இப்போ ஒரு கதை சொர்க்கத்தை பார்த்தோம். இனிமே நம்ம இந்த லலிதாம்பாள் சோபனம் அப்படிங்கிற அந்த ஸ்லோகத்தை எளிமையான தமிழ் நடையில, அதாவது நம்ம தினமும் பேசக்கூடிய அந்த தமிழ் நடையில அமைய பெற்றிருக்கும் இந்த ஸ்லோகத்தை படிக்கலாம். ஸ்ரீ லலிதாம்பாள் சோபனம். மங்களமான லலிதாம்பாள் சோபனம் மங்களம் உண்டாக பாடுகின்றோம். ஸ்ருங்கார கணபதி சண்முகர் சரஸ்வதி எங்கட்கு முன் வந்து காப்பாமே. 30 முக்கோடி தேவர்களும் இந்திரனும் மும்மூர்த்திகளும் வேத பிராமணர்களும் 40 முக்கோண நாயகியாளம்மன் நாதர் காமேஸ்வரும் காப்பாமே. காஞ்சி நகரத்தில் காமகோடி பீடத்தில் எழுந்தருளி இருக்கும்
காமாட்சி அன்னையை நோக்கி அகஸ்திய மகரிஷி தவம் இருப்பது. ஆதி பிரம்ம ரிஷி அகஸ்தியரும் அகில லோகம் சஞ்சரிப்பவரும் ஜோதி காமாட்சியை காஞ்சி நகரத்தில் ஸ்துதித்து பூஜை செய்து தபசிருந்தார். சங்கு சக்கரம் வலக்கை புஸ்தகமும் தரித்தே ஹயக்ரீவர் மகாவிஷ்ணுவாய் தங்கவர்ணி லோபாமுத்திரை மணவாளன் தபசிற்கு முன் வந்தார். சோபனம் சோபனம் 8 உபசார பூஜைகள் முதலாக எல்லாவற்றையும் பக்தியுடனே செய்து சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்தந்த அகஸ்தியர் வேதத்தால் ஸ்துதித்து நின்றார். கும்பமுனியுட தபசாலே மனம் குளிர்ந்த ஹயக்ரீவரும் தான் உரைப்பார். இன்பமாக செய்தாய் பூஜை அகஸ்தியா, என்ன வேண்டுமென்றார். சோபனம் சோபனம் துரகவதனருட அமிர்த வசனம் கேட்டு சொல்லுவர் மித்ரவர்ண புத்திரர். அபயவரதகர அருமையாய் நான் கேட்கும் வரம் தர வேணும் தயவு செய்து. கலியுகம் தனில் இந்த பாமர ஜனங்கட்கு கைவல்ய ஞானம் எப்படி உண்டாகும்? எளிதாகவே ஒரு உபாயம் சொல்லும் என்று இறந்து கேட்கலுற்றார். சோபனம் சோபனம் ஆதரவுடன் ஜனங்களுக்கு உபகாரமாய் அகஸ்தியர் ஹயக்ரீவர் எடுத்துரைப்பார். ஏதகஸ்தியரே, இந்த பிரஷ்னந்தான் சியவனருக்கென்னாலே முன்னம் சொல்லப்பட்டது. ஆனாலும் நீர் கேட்டது சொல்லுவோம் இப்போ. அன்புடன் கேளும் மேக மனதாய். இன்று முதல் உமக்காகும் உபதேசத்தால் எல்லோரும் கேட்கட்டும். சோபனம் சோபனம் ஆதிபராசக்தி அனுகிரகத்தால் ஆத்ம ஞானம் வரும் மானிடர்க்கு. மாதவர் மாய்கையில்லாதே விட்டால் இந்த மானிடர்களுக்கு மயக்கமில்லை. ஹயக்ரீவர் சொல் கேட்டு அகஸ்தியர் பின்னும் ஆதிபராசக்தி ரூபங்களை தயவு செய்து எனக்கு சொல்ல வேண்டுமென்று தண்டனிட்டு கேட்டார். சோபனம் சோபனம் அந்த ஹயக்ரீவர் தம்முடைய மனதில் அம்பிகை பாதத்தை நமஸ்கரித்து அகஸ்தியர் கேட்பதெல்லாம் சொல்லுவோம் என்று எழுந்தருளினார். அஸ்வமுகர் அகஸ்தியரும் அந்த ஹயக்ரீவரை தன் ஆசிரமத்தில் கூட்டிக் கொண்டு வந்து பகவானை ஆசனம் தன்னில் வைத்து பின் பணிந்து கேட்கலுற்றார். சோபனம் சோபனம் பகவானே, தர்ம சாஸ்திரங்களெல்லாம் பிறந்தது உம்மிடத்திலிருந்து. மகாதேவியுடைய அவதாரங்களை மாதவா விஸ்தரித்து சொல்ல வேணும். அன்புடன் கேட்ட அகஸ்தியரை வாழ்த்தி ஹயக்ரீவ மூர்த்தியும் எடுத்துரைப்பார். அம்பிகையுடைய அவதாரங்களை சொல்ல ஆரம்பித்தார். அப்போ சோபனம் சோபனம் மகாவிஷ்ணுவின் அம்சாவதாரமாகிய ஹயக்ரீவர் அகஸ்திய மகரிஷிக்கு தேவி மகாத்மியத்தின் பெருமையை சொல்ல ஆரம்பிப்பது. ஆதியந்தம் பராசக்திக்கு இல்லை, ஆதாரமும் ஜகத்துக்கு இவள்தான். ஜோதி ரூபியுடைய ரூபங்களை எல்லாம் சொல்ல முடியாது ஒருவராலே. ஆனாலும் தெரிந்த மட்டுக்கும் இப்போ அவளுடைய சில அவதாரம் சொல்வோம். முன்னே பிரம்மாவின் தியானத்தில் ரட்சிக்க முதல் வந்தாள் ஒரு ரூபம். சோபனம் சோபனம் முன்னாள் தேவேந்திரன் வெள்ளையானை ஏறி 3 உலகம் சுற்றி வரும்போது தன்னினைவில்லாமல் மதத்தினால் உமையவள் சங்கரரையும் வணங்காமல் வந்தான். இந்திரன் மதத்தை அடக்க வேண்டுமென்று ஏவினார் ஈசரும் துர்வாசரை. வந்து துர்வாசரும் இந்திரன் கையில் ஒரு மாலையை கொடுத்தார். சோபனம் சோபனம் பாங்கி மாலையை இந்திரன் யானையினுடைய மண்டையில் வைத்தான். மதத்தினாலே ஓங்கி துதிக்கையால் எடுத்தந்த மாலையை உதறி பூமியில் காலால் மிதித்தது. துர்வாச முனி கண்டு அதிகோபத்துடனே துர்புத்தி இந்திரனை சாபமிட்டார். உன் கர்வம் அல்லவோ இந்திரா, இது செய்ய சொல்லிற்று. சர்வேஸ்வரி போம் என்றார். சோபனம் சோபனம் சபித்து விட்டு முனி போகிய பின்பு
சக்ரேசன் அமராபுரியில் வந்து அபசகுணங்களை கண்டு பயந்து ஆச்சாரியர் ப்ரஹஸ்பதியை வருந்தி ஆசனத்தில் வைத்து நமஸ்கரித்து அவரை பார்த்திந்திரன் ஏதுரைப்பான். தேசத்தில் துர்நிமித்தம் காணுகின்றதே, தேவரீர் வழி சொல்லும் சோபனம் சோபனம். தேவகுருவும் கேட்டு சொல்வார் இந்திரனோடு, செய்த கர்மம் அனுபவித்தே தீரும். பாப கர்மம் அனுபவித்தால் தான் தீரும், பிராயச்சித்தத்தினால் போவதில்லை. நிவர்த்தியினாலே ஒரு நாளும் போகாது, லட்சங்கோடி ஜென்மமானாலும். ஒன்று கேள் பாபத்துக்கு நிவர்த்தி வாசவனே, உண்மை நான் சொல்லுவேன் சோபனம் சோபனம். ஹத்தி திருட்டு இம்சை பானம் பரதாரம் அஞ்சும் பஞ்ச மகாபாதகமாம். அறியாதனத்தாலே 5 பாபமும் செய்தால் அந்தந்த ஜாதி போல் நிவர்த்தியுண்டாம். பிரம்மஹத்திக்கொரு சாஸ்திரத்திலும் இல்லை, பிராயச்சித்தம் ஒரு நாளும் இந்திரா சொல்லுவேன். திருட்டென்ற பாபத்திற்கோர் உபகதை தேவேந்திரா கேள் சோபனம் சோபனம். களவு தொழிலெங்கும் செய்து கொண்டு வரும் கள்ளன் ஒருத்தன் காஞ்சி பட்டணத்தில் களவாண்ட பணங்களை கனமாய் சேர்த்து நடுக்காட்டிற்கு கொணர்ந்து புதைத்து வைத்தான். கள்ளனுக்குள் கள்ளன் வேடன் ஒருத்தன் அதை கண்டு வனம் போனான். பின்னாலேயே மெல்ல வந்தந்த பணங்களை எல்லாம் முற்றிலும் எடுத்தான். சோபனம் சோபனம். கொண்டு வந்த பணங்களை எல்லாம் கொண்டு பொண்டாட்டி கையில் கொடுத்தான். பெண்டாட்டி வாங்கியுள்ளே வைத்து கொண்டு புருஷனை பார்த்தொரு வாக்குரைப்பாள். வால்மீகர் சாபத்தால் வேடர்க்கு தனங்கள் விருத்திக்க மாட்டாது, அதனாலே நன்மையாய் நான் சொன்ன தர்மம் செய்தால் வெகு நாள் இருக்கும் தனம். சோபனம் சோபனம். காரியமாம் இந்த வார்த்தை கேட்டு வேடன் கிராமம் தடாகம் தோப்பு ஆலயங்கள் பாரியாக செய்து பிராமணாளுக்கெல்லாம் பக்தியுடன் தானம் செய்திருந்தான். வேடன் வேடத்திற்கு காலங்கள் சென்றபின் விஷ்ணு பிரம்மா சிவயமதூதர்கள் கூடி வந்தவர்களை அவரவர் லோகத்திற்கு கூட்டி போக வந்தார். சோபனம் சோபனம். நாரதர் வந்திந்த தூதர்களுக்கு சொல்லுவார், 4 ஆண்டிவர்க்கு காற்று ரூபம், திருடின பணத்துடையவர்க்கு தர்மம் என்று திருப்பினார் நாரதர் தூதர்களை. பணத்திற்குடையவர்க்கு தெய்வ கிருபையாலே பாபம் போய் புண்ணியம் சித்தித்தது. பணத்திற்குடையவர் நல்ல கதி அடைந்தார், பார்த்து கொள்ளிந்திரா. சோபனம் சோபனம். ஜனங்களை ரட்சிக்கும் ராஜன் மாத்திரம்தான் செய்யாலாகும் துஷ்ட நிகிரகங்கள். மனிதர்கள் பசு யஜ்ஞம் தவறுதலாய் செய்தால் மாதேவி கோபித்து எரித்திடுவாள். யுவனாஸ்வமகாராஜன் யஜ்ஞத்தில் தேவர்கள் ஒருவர்க்கொருவர் முந்தி சண்டையிட்டார். தேவர்க்கு பாகத்தை பிரித்து கொடுத்தார். தயவாக பிரம்மாவும் சோபனம் சோபனம். சுராபானம் செய்த பேர்க்கு நரகம் உண்டு, சொட்டுக்கொரு வருஷ கணக்காக. பரதாரக மனத்தால் ஆயுசு குறைந்திடும், பாபரோகம் நரகங்களுண்டு. பரதாரக மனத்தால் ராவணன் மாண்டான், பாஞ்சாலியால் துரியோதனன் மாண்டான். ஒரு காலும் பரதார நினைவில்லாதவர்க்கு ஒரு நாளும் அமரில்லை. சோபனம் சோபனம். பானம் பரதாரம் முன் சொன்ன 3 பஞ்சமகா பாதகங்கள் 5. ஏன் இதுகளை எல்லாம் உனக்கு சொன்னேன் என்றால், இந்த பாபங்கள் எல்லாம் உனக்கும் உண்டு. தீராத பாபங்கள் தீரும் தேவியுடைய ஸ்ரீ பஞ்சதசாட்சரி ஜபத்தாலே. தீராத பாபத்தை செய்யாதே இந்திரா, சொல்லுவேன் உனக்கிப்போ. சோபனம் சோபனம். முன்னாலே தேவரும் நீயும் தாதா புத்திரன் விஸ்வரூபனை புரோகிதராய் சொன்னபடிக்கு இருந்தான் உங்களுக்கு.
துரோகமும் செய்யவில்லை விஸ்வரூபன். அநியாயமாய் அவனை நீ வதைத்தாய். அசுரர் மருமான் என்ற விரோதத்தால் விஸ்வரூபனுடைய வதத்தால் பிரம்மஹத்தி விரட்டித்து உன்னை இந்திரா சோபனம் சோபனம். விஷ்ணு அறிந்தந்த பிரம்மஹத்தியை இஷ்டமாய் உன் மீது இரக்கத்துடன் பக்ஷமாய் 4 பங்காக்கி பிரம்மஹத்தியை பூமி, பெண்கள், மரங்கள், நதிகளுக்கும் ஏற்றுக்கொள்ள சொல்லிக் கொடுத்து அவர்களால் கேட்ட வரங்கள் கொடுத்தனுப்பி வைத்தார். விஸ்வரூபன் தகப்பன் அக்னியில் வந்த விருத்ரனை கொன்று பிரம்மஹத்தி பட்டாய் சோபனம் சோபனம். அதுவும் போதாத படிக்கு துர்வாசரும் இந்திரா உன்னை வேணது சபித்தார். இது எல்லாம் ஒருமிக்க பலனும் அனுபவிப்பாய். இக்ஷணம் நிமித்தம் கண்டு சொல்லுகிறேன். சோபையில்லை பார் உன்னுலகத்தில் இந்திரா. சோரில்லாதவர்கள் போலானார் தேவாள். லோபிகள் ஆனார்கள் உலகத்து விப்ரர்கள். ரொம்ப உற்பாதம் கண்டேன் சோபனம் சோபனம். இப்படி இந்திரனுக்கு குருவும் கதைகளை எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கும் போது மார்பு தட்டி கொண்டு அசுராளுடனே மலகன் என்ற அசுரராஜனும் அமராபதியை வளைத்து தேவர்களை அடித்து வெளியிலே துரத்தி விட்டான். அமராளும் இந்திரனும் பிரம்மாவிடத்தில் போய் அசுரன் செய்தியை சொன்னார். சோபனம் சோபனம். சதுர்முகர் கேட்டிந்த அசுரர் செய்தியெல்லாம் தட்டு கேட்ட இந்திரனை பார்த்துரைப்பார். இதற்கொன்றும் நம்மாலே ஆகாது இந்திரா. என்னாலே ஆகும் உபாயம் சொல்வேன். அச்சுதரே ஜெயம் தருவார் உங்களுக்கு. அவரிடம் போங்கள் என்றாருடனே சச்சிதானந்தர் சமீபத்தில் அத்தனை பேர்களும் வந்தார்கள். சோபனம் சோபனம். சேஷசயனருட சரணாம்புஜங்களை தண்டனிட்டு ஸ்தோத்திரங்கள் செய்து காயாம்பூவர்ணரோடு தாங்கள் படுகின்ற கஷ்டங்களை சொல்லி முறையிட்டார்கள். நாதரே உம்முட தாசர்களேயான நாங்கள் படுகின்ற சங்கடங்கள் ஏதறியாமல் இருக்கின் காரியம் இந்த நித்திரையுண்டோ. சோபனம் சோபனம். மலகன் முதலான அசுரனை வதைத்து மாதவா இந்திரனை நிலையிலாக்கும் அலைகிறோமே நாங்கள் வேஷத்தை மறைத்து. அந்த குறைவு உமக்கில்லையே. கருடவாகனரும் அவர்களை பார்த்து கம்பீரமாய் ஒரு வார்த்தை சொல்வார். ஒரு காலும் உங்களுக்கு மரணமில்லாத ஓர் உபாயத்தை சொல்வேன். சோபனம் சோபனம். அங்கே போய் சொல்லுங்கள் அசுராளுடனே அமிர்தபானம் செய்தோமானாக்கால் உங்கட்கும் எங்கட்கும் சாவில்லை. ஒரு காலும் எல்லோருமாய் அமிர்தம் கடைவோம். இப்படி சொல்லிய அசுரனை எல்லாம் இங்கே கூட்டிக் கொண்டு வாருங்கள். அப்போ அசுரருக்கு வேலை மாத்திரம் மிஞ்சும். அமிர்தம் உங்களுக்குத்தான். சோபனம் சோபனம். பார்க்கடலில் 4 ஔஷதிகளையும் பறித்து கொண்டு வந்து போடுங்கள். நிற்காமல் போய் மந்திரத்தை மத்தாகவும் நீண்ட வாசுகியை கயிறாகவும் வைத்து கொண்டு கடலை கடைந்தீரானால் வருமே அதிலே இருந்து அமிர்த குடம். நிச்சயமாய் உங்களுக்கு தான் அமிர்தம். நீங்களே புஜிப்பீர்கள். சோபனம் சோபனம். தேவர்களும் அசுரர்களும் கூடி அமிர்தம் கடைதல் சாரங்கருடைய சம்மதத்தை எல்லாம் சகல தேவாளும் அசுராளுடன் அங்காரம் இல்லாமல் போய் சொன்னவுடனே அந்த தானவர் கேட்டு உள்ளதென்றே ஷீராப்தி கரையிலே கூடி வந்தார்கள். சீக்கிரமே 4 ஔஷதிகளையும் சேர்த்து கொண்டு அந்த தேவாளும் அசுரர்களும் ஷீராப்தியில் போட்டார். சோபனம் சோபனம். மந்திரகிரியை மத்தாகவே கொண்டு வாசுகியை கயிறாக கொண்டு தந்தியாய் வாசுகியை 3 சுற்றாக்கி தலைப்புறத்தை அசுராள் இழுத்தாள். வாசுதேவருட ஆக்ஞையால் தேவர்கள் வால்புறத்தை பிடித்திழுத்தார்கள். ஈசரும் பிரம்ம ரிஷிகள் கந்தர்வாளும் இது பார்க்க வந்தார்கள். சோபனம் சோபனம். மந்தரகிரி அமிழ்ந்து போவதை கண்டு மாதவரும் பார்த்த சங்கையுடன்
கீழே கூர்மமாக தாங்கி முதுகினில் மேலே சங்கு சக்கரபாணியாகி கூடித்தேவாளுடன் அமிர்தம் கடைந்து கொடியாசுராளை மயக்கி விட்டு வாடும் தேவர்கட்கு அமிர்தம் கொடுத்து மனதிலே நிச்சயித்தார் சோபனம் சோபனம். இழுக்கின்ற வேதனை பொறுக்காமல் வாசுகி எரிக்கும் விஷத்தை அப்போ கக்கியது. மழுப்போர் எல்லாரையும் எரிக்கத் தொடங்கிற்று. மதனத்தை விட்டோட துவங்கினார்கள். பக்தாளுக்கு ஆபத்தை தீர்க்க வேண்டும் என்று பரமேஸ்வரும் விஷத்தை விழுங்கிவிட்டார். ஸ்தோத்தரித்து பரமேஸ்வரை பின்னும் துவக்கினார் மதனத்தை சோபனம் சோபனம். பாரிஜாதம் காமதேனுவும் ரத்னமும் பிறந்து தேவேந்திரனிடம் சேர்ந்தது. நாரியரும் வந்தாள், பாலச்சந்திரனும் வந்தான், இந்திரனும் ஈசரும் அடைந்தார்கள். பின்னும் அநேகம் ரத்னங்களும் வந்திட பிறகு அமிர்த கலசம் கொண்டு தன்வந்திரி வந்தார், லக்ஷ்மி தேவி வந்தாள், சுவாமி விஷ்ணுவை சேர்ந்தாள். சோபனம் சோபனம். மோகினி அவதாரமாகி அசுரர்களை மயக்கி அமிர்தத்தை பங்கிடல். ஹரிஹரபுத்திரர் உற்பத்தி. வஞ்சக அசுரால் அமிர்த கலசத்தை வந்து பறித்து கொண்டு ஓடினார்கள். என்ன செய்வோம் என்று தேவரும் போய் பிடிக்க இவர்கட்கும் அவர்கட்கும் சண்டையாக. லோகேஷர் ஹரி இந்த சண்டையை கண்டு லோகமாயையை தியானித்தார் ஒரு முகூர்த்தம். மோகினி வேஷம் தரித்து அசுரர்களை மோகிப்பித்தாள் அம்மன். சோபனம் சோபனம். சண்டை பிடிக்கின்றவர் நடுவிலே மோகினி சந்தோஷமாய் மெல்ல நின்று வராள். தண்டை கொலுசு பாதரசம் பீலி காலாழி தரித்தாள் நவரத்தினத்தால் பாதங்களில். இழை சேர்ந்த பட்டுடன் மேகலாபரணமும் இடையில் ரத்ன கச்சை புறத்தில் கட்டி இணையில்லா ரவிக்கையுடன் மார்பில் முத்துவடம் இலங்கும் கைவளையுடன். சோபனம் சோபனம். மாதளம் பட்டு போல் உதடும் கனிவாயும் மதனன் வில்லை போல் புருவங்களும் காது குண்டலத்துடன் மூக்கு நத்தும் ஜொலிக்க கருங்குழலாள் பின்னல் கட்டி மின்ன தரித்து வருகின்ற மோகினியை கண்டு தானவாள் சண்டையை நிறுத்திவிட்டு யாரிவள் என்று சுற்றி வந்தவசுராள் அமிர்தத்தை மறந்தார்கள். சோபனம் சோபனம். அப்போ மோகினி சொல்வாள் அசுரர்களுடனே, ஜெயன்மார்களே கேளும் சண்டையானால் இப்போதென் கையில் தந்தால் அமிர்தத்தை எல்லா தேவருக்கும் கொடுத்து கொஞ்சம் கலசம் உங்கள் முன்னே தான் வரும் நிச்சயம். காரியம் என்றுங்கட்கு தோன்றினால் மலைக்காமல் தாருங்கள் அமிர்த கலசம் என்று மாய்கை மோகிப்பித்தாள். சோபனம் சோபனம். மூட அசுராளும் அமிர்தத்தை கொடுத்து பின் மோகித்து வரிசையாயிருந்தார்கள். உடனே தேவரும் ஒரு வரிசையாயிருந்தார்கள். ஓஹோ, தேவர்க்கு அமிர்தம் பொழியுகிறாள். சொர்ண கரண்டியால் பரிமாறும் போது சோபிக்கும் வளை பாதரசங்குலுங்க. சொர்ணம் போல் மோகினியை கண்டு அசுராள் சும்மா இருந்தார்கள். சோபனம் சோபனம். பொட்டன அவ்வளவும் தேவர்கட்கு பொழிந்து கொண்டு ஒடுக்கத்தில் வரும்போது ஒட்டையெடுக்கும் போது அகப்பையினுடைய ஓசை குடத்திற்குள் கேட்கின்றது. மடையர் அசுராளுக்கு அது கூட தெரியவில்லை. மாய்கையை அறிந்தார் ராகு கேதுவும். நடுவில் ஒளிந்து சந்திர சூர்யாளுடனே ராகுவும் குடித்தான். சோபனம் சோபனம். சந்திராதித்தன் முதல் தேவாளுக்கெல்லாம் சம்பிரமமாய் அமிர்தம் பொழிந்தாள். சந்திரபாஸ்கரன் சொல்லிக் கொடுக்கவே அகப்பையால் தலையை அறிந்தாள் ராகுவை மோகினி. ராகுவின் தலை இரண்டாயாக சக்தி போச்சு. ராஜநாயகி கலசத்தை அசுராள் முன்னே வைத்துவிட்டு மோகினி அந்தர்தானமானாள். விழிக்கிறார் அசுரர்கள். சோபனம் சோபனம். காணாதே மோகினி தேவியையும் வெறும் கலசத்தையும் கண்டார். அசுராள் எல்லாம் துணிந்து விடுவோம் என்று அமராளுடனே தொடுத்தார் யுத்தத்தை. பின்னும் அவர் கதையுட பலத்தாலே தேவர்கள் அசுராளை துரத்தினர் அடித்து பாதாளத்திலே. ஸ்துதித்து கொண்டு விஷ்ணுவை ஸ்வர்கலோகத்தில் சுகமாக இருந்தார்கள். சோபனம் சோபனம். இந்த விருத்தாந்தத்தை நாரதரோடி போய் ஈசரிடத்தில் சொல்லி அறிக்கையிட்டார். அந்த க்ஷணம் சிவன் ஷீராப்தி கரை தன்னில்
வந்து விஷ்ணுவுடன் வாக்குரைப்பார். லோகமாய்கையால் ஒரு ரூபம் எடுத்தீராம், ஒரு தரம் என கதை காட்டும் என்றார். ஆகட்டும் என்று விஷ்ணுவும் சிவனை விட்டு அந்தர்தானமானார். சோபனம் சோபனம். உமையின் பதி அங்கே சுற்றி பார்க்கும் போது உத்தியான வனம் கண்டார். அவ்விடத்தில் அதிரூபமான மோகமாம பெண் கொடி அழகாக பந்தாடிக் கொண்டிருந்தாள். கண்டவுடன் சிவன் உமையை விட்டு ஓடிப்போய் கட்டிப்பிடித்து ஆலிங்கனமும் செய்தார். உண்டானார் ஹரிஹர புத்திரர். உடனே உயர்விந்து மர்த்தன. சோபனம் சோபனம். சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா. மோகினியும் அந்தர்தானம் அடைந்தாள். மோகம் தெளிந்து சிவன் உமையுடனே வாகனமான ரிஷபத்திலேறியே வந்து கைலாசத்தில் வசித்திருந்தார். முன்னே பிரம்மாவை ரட்சிக்க வந்தானே முதலாவது அந்த அவதாரம். பின்னே இப்போது சொன்னோம் மோகினி ரூபம். பின்னும் கேளிது இரண்டு. சோபனம் சோபனம். லலிதா தேவியுடைய மகிமை தன்னிலே லட்சங்கோடி உள்ளதில்லே சஞ்சொல்லுவோம். கேளும் பக்தியுடன் கேட்டவர்க்கு மங்களம் கிட்டும் நிச்சயம் சந்தேகமில்லை. பூர்வத்தில் தக்ஷனுடைய கன்னிகையாக்கும் பூர்வாவாதாரம் பரமேஸ்வரிக்கு சாம்பவர் சொல் தள்ளி தகப்பனார் யஜ்ஞத்துக்கு தாக்ஷாகினி போனாள். சோபனம் சோபனம். தகப்பனும் தாயும் அம்மா வந்தாயா என்று சொல்லவில்லை தேவி பொறுத்திருந்தாள். முப்புறம் எரித்தவருடைய பாகத்தையும் முடக்கிவிட்டு யஜ்ஞத்தை செய்தான் தக்ஷன். ஈசர் பாகத்தை முடக்கினதால் தேவி இவன் பெண் என்பதை மாற்ற வேண்டும் என்று விசையாய் அக்னியிலே மறைந்து பார்வதியாக வேறே அவதரித்தாள். சோபனம் சோபனம். இதை கேட்டீசனும் தக்ஷன் தலையை கிள்ளி எரித்து விட்டு யஜ்ஞம் நிறைவேற்றி விட்டு வந்து இமயகிரி தடத்தில் கங்கை முன்னே வடமூலத்தே யோக தபசிருந்தார். பர்வதராஜரும் நாரதர் சொல்லாலே பார்வதி ருத்ராணி என்றறிந்து பார்வதி தேவியை தகப்பனாரீசர்க்கு பணிவிடை செய்வித்தார். சோபனம் சோபனம். சுவாமி இப்படியாக தவம் செய்யும் போது தாருகாசுரன் சூரன் உண்டானான். சுவாமியின் பிள்ளையல்லாமல் ஒருவராலும் சாவில்லை இவர்கட்கு வரத்தினாலே. தாருகாசுரனடி பொறுக்காமல் தேவர்கள் சுவாமி முன் மன்மதனை ஏவினர். வாராய் மன்மதனே தேவியோடீசரை வாழும் படிக்கு செய்வாய். சோபனம் சோபனம். தேவாள் சொன்னபடி மன்மதன் பாணத்தால் தேவதேவரை தொடுத்தடித்தான். தேவர் கோபத்தினால் பார்த்து மன்மதனை தகித்து சாம்பலாக்கினார் மூன்றாம் கண்ணால். பயந்து பார்வதியம்மன் அதை கண்டோடி போய் பர்வதராஜன் சொல்லால் தபசிருந்தாள். மன்மதன் சாம்பலை பிசைந்து விஸ்வகர்மா மனித உருவம் செய்தான். சோபனம் சோபனம். பண்டாசுரன் உற்பத்தியாகுதல். சாம்பமூர்த்தி அப்போ அமிர்த கடாட்சத்தால் சாம்பல் பொம்மையை பார்த்தார். பார்த்தவுடன் சாம்ப சிவனுடைய அமிர்த கடாட்சத்தால் சாம்பல் புருஷன் ஜீவனோடு எழுந்தான். விஸ்வகர்மா அந்த குழந்தையை கொண்டு போய் விருப்பத்துடனே வளர்த்த பின்பு வேண்டிய வரங்களை அடையும் பொருட்டவன் ஈசனை பூஜித்தான். சோபனம் சோபனம். 60,000 வருஷம் சாம்ராஜ்யமும் அவனுக்கு கொடுத்தார் பரமேஸ்வரர். மற்றும் ஒருவர் அவனை ஜெயிக்காமல் வரத்தையும் கொடுத்து அனுப்பி வைத்தார். அவர் கோபாக்னியில் உண்டானதால் இவன் அசுரன் ஆகினான். இதை கண்டு பிரம்மா அமர சத்துரு உருவானான் பண்டு போல என்றார். ஆகையால் பேர் பண்டன். சோபனம் சோபனம். பண்டாசுரன் இப்படி உண்டானவுடனே பாதாளத்தில் போன அசுராள் கேட்டு கண்டக அசுராள் பண்டாசுரனை உடனே கற்பித்தாள் பட்டணம் உண்டாக்கவே. மயனை வருத்தி பண்டாசுரன் உடனே மகேந்திரபுரிக்கு தெற்கே பக்கத்தில் செய்ய சொன்னான் சோனிதபுரத்தை. மயனும் செய்தானதை நன்றாய். சோபனம் சோபனம். பண்டாசுரன் அரசாட்சி செய்வது. சுக்கிர பகவான் கொணர்ந்து கொடுத்தார் கிரீடம் சிம்மாசனம் வெண்சாமர குடையும். சுக்கிரன் போல் யோசனையுள்ள தம்பியான விசுக்கிரனை வலது தோளில் சிருஷ்டித்தான்.
இடது தோளில் தம்பி விஷங்கனை சிருஷ்டித்தான். இன்னும் ஒருத்தி தங்கை திமினி என்பாள். வடிவுள்ள 4 பெண்டாட்டி உண்டவனுக்கு வாதாபிமர்த்தனா சோபனம் சோபனம். அஷ்டமந்திரிமார்கள் மந்திராலோசனை சொல்ல அவர்களை கொண்டு ராஜ்யம் நடத்துகிறான். துஷ்ட அசுராளின் துர்புத்தி கேட்காமல் சுக்கிராச்சாரி நித்தம் புத்தி சொல்வார். அதிதி பூஜை ஹோமம் சிவபூஜை நேமங்கள் அசுராளும் செய்கின்றீர் சுக்ரன் சொல்லால். மதியும் தர்மமாச்சு பண்டாசுரனுக்கு வாழ்வு வந்த போது சோபனம் சோபனம். பண்டாசுரனுக்கு பல நாளைக்கு பின்பு கெட்ட புத்தி வந்து தேவர்களை பிடிக்க துவங்கினான். வாசவன் முதலாக பிடித்து கொண்டு வந்து தன் கோட்டையில் காவல் காக்க சொல்லி சேவகராகவே கட்டளையிட்டான் தேவர்களை. துஷ்டன் கையில் அகப்பட்டு விழிக்கிறார்கள். வில்வலாந்தகனே கேள் சோபனம் சோபனம். தங்கட்கு வினையை தேவாள் வருத்தி கொண்டார். தாருகாசுரனை வதைக்கவென்றே சங்கரர் இடத்தில் மன்மதனை ஏவ போய் தானே வலையில் விழும் புலியைப் போல சுவாமி தபசிற்கு துரோகம் நினைத்ததால் சத்துருவாகினான் பண்டாசுரன். வம்பன் பண்டாசுரனை வதைப்பதற்கு மனதில் நிச்சயித்தார்கள் சோபனம் சோபனம். நிശ്ചலர் படுகிற சங்கடம் அறிந்து சத்துரு சம்ஹார மகாவிஷ்ணுவும் அச்சுதரும் மாயா சக்தியை வருத்தி அசுரர்கள் மோகிக்கும் ரூபமதாய் சொல்வர் மகாவிஷ்ணு. தோழி மாயை நீயும் துஷ்டன் பண்டாசுரன் தர்மங்களை ஒன்றையும் அவர்கள் செய்யாமல் மோகிப்பித்து உபத்ரவிப்போ என்றார் சோபனம் சோபனம். உத்தரவாலே மாயையும் தனக்கு ஒப்பான 8 தோழிமாருடன் உத்தியான வனத்திலே பண்டாசுரன் நித்தியம் உதயத்தில் குளிக்கும் குளக்கரையில் பச்சை கல்லிழைத்த படிக்கட்டின் மேலே பாடுகிறாள் மாயை வீணையுடன். பிச்சிக்கொடி மேலே குயில் கூவினார் போல பெண் கொடி பாடுகிறாள் சோபனம் சோபனம். நித்தியம் வருவது போல் மந்திரிமாருடன் நீராட வந்தான் பண்டாசுரனும். சித்திராங்கியான மங்கையை கண்டான். தேன்மொழியாளுட பாட்டும் கேட்டான். மாய்கையை அடைந்தான் பண்டாசுரனும். மந்திரிமார் 8 பெண்களை சேர்ந்தார். மாய்கையுடன் அவன் மஞ்சத்தில் இருந்தான். வாழ்வு தேவர் காற்று சோபனம் சோபனம். மாய்கையாகிய மடுவில் விழுந்தான். மறந்தான் பண்டாசுரன் சிவபூஜையை. வருஷங்கள் 60,000 பண்டை வரமும் கழிந்தது நிமிஷம் போலே. குடிலாக்ஷன் முதலான மந்திரிமார்களும் கூடினார் இவன் போல மாய்கைகளை. அடித்து பறித்தாலும் யாரோடி போனாலும் அவனுக்கு தெரியாது சோபனம் சோபனம். அந்த சமயத்தில் நாரதரோடி போய் அமராளுக்கு நல்ல புத்தி சொல்வார். அசுரன் மந்த புத்தி கண்டிந்த வேளையில் மகாதேவியை ஆராதனை செய்யுங்கள். தேவி வந்தால் உங்கள் சங்கடங்கள் தீரும். செய்யுங்கள் தபசை தாமசியாமல். இப்படி தேவர்க்கு புத்தி சொல்லிவிட்டு ஏகினார் நாரதர் சோபனம் சோபனம். இப்படி தேவர்க்கு புத்தி சொல்லிவிட்டு ஏகினார் நாரதர் சோபனம் சோபனம். தேவர்கள் அம்பிகையை ஜபத்தால் தியானித்து ஹோமம் செய்வது. தேவமுனி சொல்ல இந்திரனுடன் கூட செய்கிறார் தேவர்கள் உக்ர தபசை. ஈஸ்வரியை நோக்கி வருஷம் 10,000 இப்படி தேவர்கள் தவம் செய்தார்கள். ஆகார நித்திரை விட்டெல்லா தேவர்களும் அதிகடினமான தபசிருந்தார். பகவதி ஈஸ்வரியாள் இதுவரைக்கும் பிரத்யக்ஷமாகவில்லை சோபனம் சோபனம். அசுரகுருவும் தேவர் தபசை கண்டு அவருட முதல் கொள்ளை போனது போல் விசையாய் வந்து பண்டாசுரனிடம் சொல்லி விக்கினம் செய்ய சொன்னான் தேவர்கட்கு. செய்தியை கேட்டவுடன் மாய்கையை விட்டு சிம்ஹாசனத்தில் வந்து யோசித்தான். வதம் செய்கிறோம் என்று சேனையுடனே வந்தான் வானவர் தங்களிடம் சோபனம் சோபனம். வந்திங்கே பார்க்கும் பொழுது தேவரை சுற்றி மாய்கையாலே ஒரு கோட்டை கண்டான். தந்திரம் செய்தான் கோட்டையை பேர்த்திட. சரிப்படாமலே அவன் ஓடிப்போனான். கோட்டையை கண்டு பயந்திங்கே தேவாள்
கொடூரன் பண்டாசுரன் போட்டதென்றே சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்தம்மனை சரணமானார் தேவர் சோபனம் சோபனம். பின்னும் அந்த தேவர் எல்லோருமாய் கூடி புத்தியால் ஒன்று நிச்சயித்தார்கள். ஒன்று செய்வோம், தேவி ஜகத்திலே உண்டானால் ஓடி வந்து நம்மை ரட்சிக்கட்டும். இல்லையாகில் நாம் அவரவர் தேகத்தை கணு கணுவாய் சேதித்து ஹோமம் செய்வோம். நல்லக்னி குண்டத்தில் உடம்புகளை தேவாள் நறுக்கி ஹோமம் செய்தார். சோபனம் சோபனம். லலிதாம்பிகையின் அவதாரம். கால் முதல் தோள் வரை ஹோமம் செய்து தேவாள் கழுத்துடன் குதிக்க நிச்சயித்தார்கள். மின்னல் மலை போல் அக்னி குண்டத்தில் மின்னிக் கொண்டொரு காந்தி உண்டாயிற்று. ஆச்சரியத்துடன் தேவாள் தேஜஸை கண்டார். அதற்குள்ளே ஸ்ரீ சக்கர ரதத்தை கண்டார். அழகான ஸ்ரீ சக்கர ரதத்தின் மேல் லலிதா அம்மன் அவதரித்தாள். சோபனம் சோபனம். அழகான ஸ்ரீ சக்கர ரதத்தின் மேல் லலிதா அம்மன் அவதரித்தாள். சோபனம் சோபனம். வானுலகத்து தேவாள் தாபத்தை தீர்த்திட வந்து லலிதை அவதாரமாய் பட்டுக்குடை கவிய சித்திர பொன்றதம் பளிச் பளிச்சென்று ஒளி திகழ ஸ்ரீ சக்கரராஜ ரதத்தினில் தேவியும் சிங்கார ரூபமாய் காந்தி மின்ன ஆலவட்டம் வெண்சாமரம் போட சகிகளும் அக்னி குண்டத்தின் நடுவில் வந்தாள். பத்மராகத்தினால் இரு பாதங்களிலும் பாதசரம் பீலி கொலுசுகளும் ஹம்சம் போலே அம்மன் நடையழகும் நல்ல யானை துதிக்கை போல் துடையழகும் சிவந்த பீதாம்பரம் உடுத்த பின் தட்டும் சிறுத்த இடையில் ரத்தின மேகலையும் நவநீதம் போன்ற தொப்புள் சின்ன உதரத்தில் அழகாய் மும்மடிப்புடன் சோபனம் சோபனம். தாமரை மொட்டு போல் தளதள என்று இரு ஸ்தனங்களும் சரபளி முத்து சரம் கமுகு சங்கு போல கழுத்தும் ஜவந்தி வகை கட்டிய மாலைகளும் 4 கையும் நவரத்தினம் இழைத்திட்ட வளையும் கொலுசுடன் 4 கையில் கனையாழி மின்ன நவ கயிறும் கரும்பும் துரட்டியும் புஷ்பமும் 4 கையிலும் உண்டு. சோபனம் சோபனம். பவளம் போல் உதடும் குறுக்கத்தி மொட்டு போல் பல்லுகளின் ஒளிக்காந்திகளும் கருநீல புஷ்பம் போல் விழியும் தாழம் பூ போல் காதுகளும் விற்போல் புருவங்களும் அழகு சம்பக மொட்டு போல் மூக்கு நத்தும் பொல்லாக்கும் கண்ணாடி போல் கன்னங்களும் இரு காதில் போலை குண்டலம் வாளி முதலாய் இலங்கு சந்திர முருகும். சோபனம் சோபனம். அர்த்த சந்திராகார நெற்றியில் சிந்தூரம் அதிசிவப்பாம் 3ஆம் கண்ணது போல் அர்த்த சந்திர கலையும் சுட்டிரா கொடியும் அழகு நீளமான கேசத்தின் மேல் சிந்தாமணி ரத்தினத்தாலே கிரீடம் சிரசிலே தரித்து கொண்டிருக்கிறாள் அம்மன். சந்தனம் கஸ்தூரி புனுகு பூமாலையும் தரித்து மாதா வந்தாள். சோபனம் சோபனம். மண்டலபால அரக்கன் போல் அம்மன் வர்ணமும் வளமுள்ள சந்திரகாந்தி சீதளமும் கண்டவுடன் தேவியை கை கூப்பி தேவர்கள் கனகத்தடி போல் விழுந்து பணிந்தார்கள். தேவர்களுடைய தேகரணத்தை கண்டு ஸ்ரீலலிதை மெத்த இரக்கத்துடன் அவ்வளவு பேரையும் அமிர்த கண்ணால் பார்த்து அங்க குறைகள் தீர்த்தாள். சோபனம் சோபனம். திடமான தேகத்தை அடைந்தார்கள் தேவர்கள். தேவியுடைய கிருபை அனுகிரகத்தால் அடிக்கடி நமஸ்கரித்து விட்டு கீர்வாணர் அஞ்சலி பண்ணி ஸ்துதி செய்கிறார். ஓம் நமோ நாராயணியே பகவதி, உம்மை ஸ்துதி செய்கிறோம் அதிதி புத்திராள். இன்று போல் எங்களுடைய ஆபத்தெல்லாம் தீர்த்து என்றும் எங்களை ரக்ஷி. சோபனம் சோபனம். 3 உலகங்களையும் 4 வேதங்களையும் முழுவதையும் பெற்ற மாதா நீரே. வானுலகும் சர்வராஜ்யாதிகாரமும் வரமும் சாம்ராஜ்யாதிகாரமும் கொடுப்பது நீர். 7 வகை பேதத்தின் 84னையும் ரட்சிக்கும் தாயாரும் நீரே அம்மா. சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்தோம் உமது சரணாம்புஜங்களில். சோபனம் சோபனம். அதல விதல ரசாதல சுவர்க்கங்களிலும் அம்பிகையின் தேக ஒளிகள் வீச
சுதையும் சுதாவுடன் அழகேசன் அகினி சுரர் கருடர் கிண்ணர் சித்தர்களும் ஹரி பிரம்ம ஈசருடன் எல்லாம் உனது ரூபம் யாராலே ஸ்தோத்திரம் செய்து முற்றும் லேசம் சொன்னோம் மகிமை லட்சம் கோடியுள்ளதில் லலிதைக்கு நமஸ்காரம் சோபனம் சோபனம். லலிதாம்பாள் தேவர்களுக்கு அபயம் அளித்தல். ஸ்துதியாலே மெத்த மனம் குளிர்ந்தீஸ்வரி சொல்லுவாள் திரும்பவும் கீர்வாணர்க்கு இன்று முதல் பயத்தை தூர விட்டு விடுங்கள் இந்த பண்டாசுரன் நமக்கு பஞ்சு அரை நிமிஷத்தில் பண்டாசுர புழுவை அக்னி எரித்தார் போல் வதைத்திடுவோம் ஒரு வாக்கிற்கு மறு சொல்லில்லை நமக்கு உங்கட்கே மங்களம் சோபனம் சோபனம். லலிதாம்பாள் கல்யாணம். அம்மனும் அவதாரமானதை அறிந்து அப்போது பிரம்மா விஷ்ணு ருத்ரன் வந்தார். மும்மூர்த்திகளுடன் முனிவர்கள் கந்தர்வர் கிண்ணரர் கிம்புருடர் அப்சரசும் வைரவர் கஷேத்திரபாலர் கந்தன் கணபதி 8 திக்கு பாலரும் சக்திகளும் வாராகி சாமுண்டி மாதங்கி முதலேடு மாதாக்களும் வந்தார் சோபனம் சோபனம். சகலரும் வந்து லலிதா தேவியுடைய சன்னதி நிரம்பி இருந்தார்கள். மகாதேவியை நமஸ்காரம் செய்துவிட்டு வாழ்த்தி ஸ்துதித்து கொண்டிருந்தார்கள். நான் முகர் ஆக்கியால் தேவிக்கு மண்டபம் நல்ல சிற்பி விஸ்வகர்மாவினால் ராஜேஸ்வரிக்கும் இசைந்தா போலவே கிரகம் நிர்மாணம் செய்து வைத்தார் சோபனம் சோபனம். அம்மன் கிருபையாலே விஸ்வகர்மாவும் அழகான புறங்களும் சபைகளுடன் சிந்தாமணி ரத்னம் பளபளவென்று மின்ன சிம்ஹாசனம் உண்டு பண்ணி வைத்தான். பட்டண அமைப்பையும் அம்மன் தன் அழகையும் பார்த்து பிரம்மதேவர் யோசிக்கின்றார். நாட்டுக்கு அதிபதியான அம்மனுக்கு இப்போ நாயகர் வேண்டுமே சோபனம் சோபனம். தேவிக்கு கணவானார் ஈசரல்லாமல் ஜகத்திலே வேறே ஒருவர் இல்லை. அவருக்கோ ஆனால் சுடலையில் இருப்பு அரவமும் எலும்புமே ஆபரணம் சாம்பலும் பூசி சடையும் தரித்து தலை மண்டையோட்டையும் கையில் கொண்டு அம்பலத்தாடினார் இவருக்கு கணவராய் ஆகுவதெப்படி சோபனம் சோபனம். இப்படி பிரம்மா மனதில் எண்ணியதை ஈசர் அறிந்து நல்ல ஒளியுடனே 30 கோடி மன்மாதகார ரூபமாய் வேஷம் தரித்ததி சுந்தரமாய் மகுடகுண்டலத்துடன் அழகு பீதாம்பரமும் மார்பில் சந்தனம் முத்து மாலையுடன் மோகன வேஷம் தரித்திருந்தபடி தேவி முன்னே நின்றார் ஈசன் சோபனம் சோபனம். நின்ற நிலையில் அதிசுந்தரமான லலிதா தேவிக்கு இசைந்த அழகும் என்றும் 16 வயதும் தரித்து கொண்டு இருக்கின்ற ஈஸ்வரரை கண்டு பிரம்மா காமேஸ்வரர் என்று பேருமிட்டவருக்கும் கண்ணாட்டி லலிதேஸ்வரி தேவிக்கும் ஓம் என்று இவர்கள் 2 பேருக்கும் இப்போ விவாகம் செய்யலாம் என்றார் சோபனம் சோபனம். கமலாசனருடைய ஆக்ஞையால் விஸ்வகர்மாவும் மயனும் 2 பேருமாய் கமனீயமாய் ஸ்வர்ண ரத்னங்களாலே கல்யாண மண்டபம் உண்டாக்கினர். வாழை கமுகு கரும்பு பூச்சரங்களும் வாடாத மாலையும் நிறைத்தார்கள். கொழுந்து பிச்சி மறுகுடம் மல்லி இருவாட்சி கோலாகசம் செய்தார் சோபனம் சோபனம். ஜோடித்து கல்யாணத்துக்கு எல்லாம் பிரம்மாவும் கோவிந்தருடைய சம்மதத்தாலே ஒடுக்க வணக்கமாய் அம்மனை பார்த்து உம்மை கணவருடன் பார்ப்போம் என்றார். மாதாவும் தன்னுடைய கழுத்தில் இருந்ததொரு மாலையை கயற்றி அம்பலத்தில் போட்டாள். நாதர் காமேஸ்வரர் கழுத்தில் அந்த மாலை ராஜியாய் சேர்ந்தது சோபனம் சோபனம். கீர்வாணர் வாத்தியம் 18 முழக்கினார். கீர்வாணர் புஷ்ப வருஷம் சொரிந்தார். ஊர்வசி முதலானோர் நர்த்தனம் செய்தார்கள். உடனே கல்யாண வேஷம் தரித்தாள். ஈசரும் தேவியும் மாலையிட்டார்கள். இருவரும் இருந்து கண்ணூஞ்சலாட வாசுதேவராலே உமையவளை தாரை வார்க்க சொன்னார் பிரம்மா சோபனம் சோபனம். பத்மாசனர் சொல்லால் நல்ல முகூர்த்தத்தில் பரிமளிக்கும் தேவசபை நடுவே பத்தினியுடன் கூட விஷ்ணு காமேஸ்வரருக்கு பக்தியாய் மதுவர்க்கம் தான் கொடுத்தார். காமேஸ்வரருக்கு லலிதேஸ்வரியை
கன்னிகாதானம் செய்தார் மகாவிஷ்ணுவும். காமேஸ்வரமும் திருமங்கல்ய தாரணம் கட்டினார் லலிதைக்கு சோபனம் சோபனம். நெய்யால் ஹோமம் செய்து பாணி கிரகணம் செய்து ஈசர் அம்மனை அம்மி ஏற்றினார். மெய்யாக அக்னியை 3 தரம் சுற்றி முக்கண்ணர் பொறியினால் ஹோமம் செய்தார். காமேஸ்வரரும் லலிதேஸ்வரியைத்தான் கல்யாணம் செய்து கொண்டார் சுகமாய். பூமி முதல் 3 லோகத்தவர்களும் புகழ்ந்தார்கள் அகஸ்தியரே சோபனம் சோபனம். காமேஸ்வரருக்கும் காமேஸ்வரிக்கும் கரும்பு வில்லுகளை கொடுத்தார் பிரம்மா. பூமீசர் விஷ்ணு கொடுத்தாருடனே புஷ்பபாணங்களை 2 பேருக்கும். வருணன் கொடுத்தான் பாசம், விஸ்வகர்மா வாழ்த்தி கொடுத்தான் 2 துரட்டிகளை. உறங்காமல் அக்னிவாயுவும் கொடுத்தார்கள் ஒளியான அஸ்திரங்கள் சோபனம் சோபனம். அவரவராலேயான அஸ்திரங்களை அம்பிகை முன்வைத்தார் அமரரெல்லாம். கல்யாணம் ஆன பின் சாம்ராஜ்யாபிஷேகம் காமேஸ்வருக்கும் காமேஸ்வரிக்கும். பட்டாபிஷேகத்தை செய்தார் தேவரெல்லாம் பரிபாலனம் செய்து ரட்சிக்கவே. பட்டண பிரவேசத்துக்கு புஷ்ப விமானத்தை பத்மாசனர் செய்தார் சோபனம் சோபனம். 18 வாத்தியம் மத்தளம் தாளங்கள் பாட்டு புல்லாங்குழல் கேளிக்கையும். மதயானை குதிரையும் கொடியால வட்டமும் வரிசையாய் முனிவரும் ஸ்தோத்தரிக்க. ஜோடித்து அம்மனையும் காமேஸ்வரரையும் கோஷித்து விமானத்தில் ஏற்றி வைத்து கோஷமாய் தெருவீதி வரும்போது ஹாரத்தி கோதையர் எடுத்தார்கள் சோபனம் சோபனம்.